வணக்கம் நண்பர்களே. கடந்த ஆண்டு 2023 தான் அரசியலுக்கு வரப்போகிறத கிட்டத்தட்ட அறிவித்தார் விஜய். அதன் பிறகு இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே தனது கட்சியின் பெயரை அறிவித்தார். அதன் பிறகு சில மாதங்கள் கழித்து நேற்று தனது கட்சியினுடைய கொடி அப்படின்னு ஒரு கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காரு, வித்து அந்த கொடி பாடலுடன். அதே போல் அவருடைய அந்த அரசியல் வருகைக்கான ஒரு உறுதிமொழியும் அவருடன் சேர்த்து அவருடைய தொண்டர்களையும் சேர்த்து எடுக்க வச்சிருக்கார். இதை எப்படி பார்க்குறாங்க, எப்படி இந்த கொடி அறிமுகத்துக்கு வரவேற்பு கிடைச்சிருக்கா அல்லது எப்படிப்பட்ட விமர்சனங்கள் எழுந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அரசியல் கட்சிகள் மத்தியில் பார்த்திங்கன்னா ஆளும் கட்சியான திமுகவும் சரி, ஆண்ட கட்சியான அதிமுகவும் சரி, பெரிய எதிர்வினை எதையும் ஆற்றலை. இந்த கொடியை பற்றியோ அல்லது விஜயனுடைய அந்த அரசியல் உறுதிமொழி பற்றியோ அவர்கள் எந்த ஒரு கருத்தும் சொல்லலை, யாரும் அதை பற்றி பேசலை. ஆனால் மற்ற இதர கட்சி தலைவர்கள் பலரும் இதை வரவேற்றிருக்காங்க. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியோட சீமான் வெளிப்படையாகவே வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு. என் தம்பி கொடி இனி பட்டொலி வீசு பறக்கும் அப்படிங்கிற ரேஞ்சில் அவர் கமெண்ட்டு சொல்லியிருக்கார். மற்றவர்களில் பெரிய கட்சியை சேர்ந்தவர்கள் யாருமே பெரிய அளவுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததை கூட அவங்க எல்லாம் காட்டிக்கல. இந்த பக்கம் வாக்காளர்கள், அதாவது சமூக ஊடகங்களை அதிகமாக பயன்படுத்துகிறாங்களே இந்த வாக்காளர்கள் அல்லது எதிர்காலத்தில் வாக்காளர்களாக போகிறவர்கள், அவங்களுடைய எதிர்வினை என்ன அப்படின்னு பார்த்தா அது பயங்கரமாக இருக்குது. விஜய் இதையெல்லாம் பார்த்தாருன்னா அவருடைய மனநிலை என்ன ஆகும் அப்படின்னே ஒன்றும் தெரியல. காரணம், இந்த கட்சி கொடி அறிமுகமான அடுத்த அரை மணி நேரத்திலேயே இந்த கொடி எப்படிப்பட்டது, இந்த கொடி எங்கிருந்து காப்பி அடிக்கப்பட்டது, இந்த கொடி எந்த நாட்டை சேர்ந்தது, அதில் இருக்கிற யானை சின்னம், அதில் இருக்கிற வாகை மலர், அந்த 28 நட்சத்திரம், இது எல்லாத்துக்கும் புது புது விளக்கங்களை மக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் திணறி போயிட்டாங்க. இதை படிக்கிற விஜயோட ரசிகர்கள் அல்லது ஆதரவாளர்கள் திணறி போயிட்டாங்க. அந்த அளவுக்கு குவியுது இந்த கொடி பற்றிய கமெண்ட்டுகள், குறிப்பாக ட்ரோல், அதாவது கேலி கிண்டல்கள். இதில் இந்த கொடி ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கொடியை அப்படியே பார்த்து வடிவமைச்சிருக்காங்க. இது ஸ்பெயின் நாட்டு கொடி. இது சினிமாவில் தான் அவர் அடுத்தவங்க கதையில் நடிப்பார் அல்லது அடுத்தவங்க ஸ்டைலை காப்பி அடிப்பார்னு பார்த்தா தனது அரசியலுக்கும் அரசியல் கட்சி கொடிக்கும் கூட அடுத்தவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறாரு அப்படிங்கிற கமெண்ட்டு தான் முதல் பிரதானமான கமெண்ட். இப்போது அதை நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது. ஏன்னா அவர் நடித்து வெற்றி கண்ட படங்கள் எல்லாமே பிறமொழி படங்கள் அல்லது வேறு நடிகர்கள் நடித்தவை. அதே போல் அவர் யாரை தன்னுடைய குரு அல்லது வழிகாட்டியை சொன்னாரோ அவர் இங்கே ஏற்கனவே உச்சத்தில் இருந்தவர். அவருடைய வழிகாட்டுதல் தான், அவருடைய படங்களை பார்த்து தான் நான் சினிமாவுக்கு வந்தேன்னு சொல்லி அதையே பல ஆண்டு காலம் சொல்லி தான் அவர் படங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். பிறகு அவர் படங்கள் நல்லா ஓட ஆரம்பித்த உடனே அவர் வேறு ரூட்டுக்கு போயிட்டார். அது வேறு விஷயம். ஆனால் சினிமாவில் அவரது பாணி என்ன, விஜய் பாணி, விஜய்க்குன்னு அப்படி தனித்துவம் மிக்க கதைகள் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அடுத்த மொழியிலிருந்து அல்லது வேறு படங்களில் இருந்த காட்சிகளை தான் இவர் படங்களில் வச்சுருக்காங்க. அந்த குற்றச்சாட்டு இப்போ வரைக்கும் தொடருது. ஸோ இது பிரதானமான ஒரு குற்றச்சாட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 2 யானைகள், இந்த 2 யானைகளும் அதாவது போரில் அப்படியே சிலிர்த்து எடுக்கிற 2 யானைகளை சின்னமாக வச்சுருக்காங்க. இதை பார்த்த அந்த நெட்டிசன்கள் அடுத்த சில மணி நேரத்தில் ஒரு விளம்பரத்தை தூக்கி போட்டாங்க. அது என்னென்னா ஃபெவிகால் விளம்பரம். ஃபெவிகால் விளம்பரத்தில் யானைகள் பின்பக்கமாக 2 ஒட்டப்பட்டிருக்கும். அதாவது அந்தளவு 2 யானைகளும் ஒட்டப்பட்டிருக்கும். அது பிரிக்க முடியாத அளவுக்கு அத்தனை வலுவானது இந்த ஃபெவிகால் அப்படிங்கிற விளம்பரம். இது அந்த விளம்பரத்தை இப்படியே திருப்பி போட்டார் விஜய் அப்படின்னு ஒரு கமெண்ட்டு. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த கொடி அறிமுகமான அந்த விதம் இருக்க, இது கிட்டத்தட்ட ஒரு சினிமா ட்ரெய்லர் ரிலீஸு அல்லது சினிமா ஆடியோ லான்ச் மாதிரி தான் இருந்தது. அந்த சினிமா பாணியிலேயே தன்னுடைய கட்சி கொடியையும் விஜய் அறிமுகப்படுத்துகிறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம். அதற்கு அடுத்த நாள் தான் மிகப்பெரிய அதிர்ச்சி அவருக்கு காத்திருந்தது. என்னென்னா, அவரது இந்த கொடிக்கு எதிராக காவல்துறையிலே மனு கொடுத்துட்டாங்க.
இது ஸ்பெயின் நாட்டு கொடி, ஸ்பெயின் நாட்டை அவமதிக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் உயிருள்ள மிருகங்கள் அல்லது பறவைகள் அல்லது அந்த மாதிரியான எந்த விஷயத்தையும் வந்து இந்த அரசியல் கட்சிகள் சின்னங்களாகவோ அல்லது கொடியிலோ எதுலையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறை ஒன்று இருக்குது. அதை சுட்டி காட்டி எப்படி வந்து மிருகத்தின், அதாவது யானை என்ற மிருகத்தை இந்த கொடியில் கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு இன்றைக்கி வந்து கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கொடி அறிமுகமான 24 மணி நேரத்தில் அதுவே வந்து விஜய்க்கு ஒரு சிக்கலாக மாறி இருக்குது. இதை வந்து அவர் எப்படி எதிர்கொள்ள போகிறார் அப்படின்னு தெரியல. இன்னொரு பக்கம் இந்த கொடிக்கு மிகப்பெரிய அளவில் மதசாயம் பூசியிருக்காங்க. அதுதான் வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. இது முழுக்க முழுக்க கிறித்துவ பாணியில் இந்த கொடியை வந்து அவங்க அந்த அடிப்படை, அந்த நம்பிக்கைகள் அடிப்படையை வச்சு இந்த கொடியை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த குற்றச்சாட்டு. அது சோசியல் மீடியாவில் பரவலாக வைரலாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது இந்த யானைக்கு என்ன அர்த்தம், அந்த மலருக்கு என்ன அர்த்தம், அந்த 28 நட்சத்திரங்களுக்கு என்ன அர்த்தம், அதே மாதிரி வந்து அந்த சிகப்பு மஞ்சள் இந்த நிறங்களுக்கு என்ன அர்த்தம், இது எல்லாமே வந்து கிறித்தவத்தினுடைய அடிப்படையில் இதையெல்லாம் வந்து வச்சுருக்காரு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தையும் வந்து முன் வச்சுருக்காங்க. இந்த கொடி அறிமுகம் வந்து ஆரோக்கியமான விவாதத்தையோ அல்லது ஆரோக்கியமான வரவேற்பையோ வந்து பெறலை. மாறாக நிறைய சர்ச்சைகள், குற்றச்சாட்டுகளை வந்து கிளப்பியிருக்கு. ஆரம்பமே வந்து இப்படி இருக்குது. விஜய் வந்து அது எப்படி சமாளிக்க போகிறார் அப்படிங்கிறது தான் இனி வர்ற நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம்.